அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. அவங்களே கடவுளை எவன் ஒருத்தன் நிஜத்தில் அவன் பார்த்தானோ, எவன் ஒருத்தன் கடவுளை உணர்ந்தானோ அவன் ஊராக தெரிய மாட்டான். அந்த இடத்த விட்டு அவனால் நவர முடியாது. அவன் யாருக்கிட்டும் போய் எதுவும் கேட்கவும் மாட்டான். ஏன்னா அவனுக்கு எது பார்க்கணுமோ அது தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவன் எதுக்கு இன்னொருத்தர் போய் எதுவும் கேட்கணும்? இது மன பிரம்மை. கடவுள் காட்சி கொடுத்த மாதிரி, கடவுள் வந்த மாதிரி போன மாதிரி இவங்களே ஒரு பிரம்மையை உண்டாக்கிக்கின்னு இதை உண்டாக்கிக்கின்னு இவங்களோட யோசிக்கல, அதை ஊராக சொல்கிறது. ஏன்னா அப்போ தான் இவங்களுடைய பெருமை வெளிப்படும். இது இல்லை ஆன்மீகம். அதனால தான் சொன்னான், ஆன்மீகம் எப்படிப்பட்டதுன்னா நீ ஏன் உணருண்டா, ஊரெல்லாம் சொல்கிறது இல்லைடா ஆன்மீகம். அதனால் சொன்னான், உள்ளத்துக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்னா. அப்படி இருந்தீன்னா நீ கடவுளை பார்க்கலாம். ஊராக சுற்றுனீன்னா கடவுளை பார்க்க முடியாது. கலராக துணி கட்டுறதால கடவுளை பார்க்க முடியாது. மனசை வெள்ளையாக்கி, அதுக்கு தான் கோவிலில் தேங்காய் உடச்சி வச்சான். மேலே நாரும் மட்டையும் ஓடுமா இருக்கிறடா நீ, என்னைக்கு நீ இந்த மாதிரி வெண்மையான நிறமாக மாறுறியோ அன்னைக்கு நீ கடவுளோட கலப்படான்றதுக்கு தான் கோவிலில் தேங்காய் உடச்சி வச்சான். இல்லைன்னா தேங்காய் நான் சட்னி அரைக்க போகிற சாமி எடுத்து போய் தேங்காய் எதுக்கு உடச்சி வச்சா? சாமி பக்கம் உடைக்கிற, சாமிக்கு உடைக்கிற தேங்காய் சாமி பக்கம் வைக்கிறதில்ல, நம்ம பக்கம் தான் வச்சுக்கிறோம். எதுக்கு நம்ம பக்கம் வச்சான்? நீ கடவுளை வழிபடும் போது இப்படி வெண்மையாக இருக்கணும். இந்து கோயில்களில் போனீங்கன்னா காவி அடிச்சிருப்பான் செவுத்தில், வெளியே வெள்ளை அடிச்சிருப்பான், பட்டு பட்டியாக இருக்கும். ஆனால் உள்ளகிற காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை அடிச்சிருப்பான். அது ஏன் அப்படி அடிச்சிருக்கிறான்? வெளியும் ஒரு கலர் அடிச்சுட்டு உள்ளும் ஒரு வெள்ளை அடிச்சுட்டு போகலாமே. இது முட்டாள்தனமா இல்லையா? பட்டப்பட்டியாக நல்லா இருக்கிற செவத்தில் பட்டப்பட்டியாக போட்டு வைக்கிறது அப்படின்னா இல்லை, அறிவாளித்தனமாக போட்டிருக்கிறோம். வெளியே நீ கெட்டவனாக இருக்கலாம், உள்ளே வெளியே நீ நல்லவனாக இருக்கலாம். ஆனால் கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா நல்லவனாக மட்டும் இருக்கணுன்றான்றதுக்கு, வெள்ளை உள்ளத்தோடு இருக்கணுன்றான்றதுக்காக தேங்காய் ஒட்டி வச்சா உள்ள வெண்மையாக அடித்து வச்சா சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு புரியல. புரியாமல் நம்ம கடவுள் வழிபாடு நான் கோயிலுக்கு போகிறேன், குளத்துக்கு போகிறேன், குட்டைக்கு போகிறேன்னுக்கிறாங்க. கோயிலுக்கு போகும்போது மன சங்கடம். கோயிலில் போய் 5 நிமிஷம் நின்னேன்னா மனசாந்தி. திருப்பி கோயிலை விட்டு வெளியே வந்தீங்கன்னா மன சங்கடம். இது மனிதனுடைய இயல்பாகி போச்சு. ஆனால் மனிதன் தேட வேண்டியதை விட்டுட்டான். இவன் எதுக்காக ஜனனம் பண்ணான்? 84,000 கோடி ஜீவராசிகள் இருக்குது. அதில் எதுக்கும் கடவுள் தெரியாது. ஆனால் அத்தனையும் தாண்டி தான் நம்மளும் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொன்றா மாறி 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 கடைசி பிறவி மனித பிறவிக்கு வந்துக்கிறோம். இந்த மனித பிறவியில் கடவுளை அடையிறதுக்காக நமக்கு எல்லா அமைப்பும் உடலில் கொடுத்துருக்குறோம். ஆனால் இந்த கடவுளை அடையிறதுக்காக வந்த உடலை விட்டுட்டு ஆசைன்ற மாயை நம்மளை மறைச்சி கடவுளை தேடாத ஆசை, பாசம், காமம் இது 3 விழுந்துடும். விழுந்துட்டு நம்ம எதுக்காக வந்தோமோ அதை மறந்துடும். ஆனால் எதுக்காக வந்தோமோ அதை மறக்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் அதுதான் ஞாபகத்துக்கே வருது. மற்றது எல்லாமே நம்மளை விட்டு ஆசை போச்சு, பாசம் போச்சு, காமம் போச்சு. கடவுளே என்னை ஏன் வச்சுங்கிற, கடவுளே ஏன் வச்சுக்க, நான் சித்திரவதைப்படுறேன்னு, எனக்கு சாவு வராதா, என் ஓலையை எடுக்க மாட்டியா, என் கணக்கை பார்க்க மாட்டியான்றோம் கடைசி காலத்தில். ஆனால் அதை நல்லா இருக்கும்போது தேடுனா நீ நல்ல நிலைக்கு மாறுவேன். ஆனால் அதை தேடுறதில்லை. இந்த 3 மறைச்சிடல அவங்கள. கடைசி காலத்தில் தேடும்போது பயன் தராமல் போயிடுது. இது மாதிரி மக்கள் துன்பப்பட்டு மடியதான். என்ன பண்ணுறது? இதை தான் இவ்வளோ காலம் 40 வருஷமாக இந்த மக்களுக்கு நான் என்னால் என்ன முடியுமோ, எனக்கு என்ன தெரியுமோ எல்லாம் எனக்கு தெரியும். நான் எப்பவும் பேசுறதில்ல, பேசவும் மாட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த மக்களுக்கு, உலக மக்களுக்கு சொல்லிங்கிறேன். அழகாக சொன்னான், அனுபவித்து சொன்னானோ அனுபவிக்கலையோ தெரில. ஆனால் சொல்லிட்டு போட்டான், ஒண்டியாக இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனையே இல்லைடா, சுதந்திர பருவடா நீ. ஆனால் என் வீட்டு பொண்ணும் ஒன்று போய் சும்மா இல்லாத பிடிச்சின்னு வர போய், ஆனால் கேட்டால் மாயை என்ன பிடிச்சிக்கிச்சுன்ற, ஆனால் அது உன்னை பிடிக்கல, நீ தான் போய் தேடி பிடிச்சின்னு வந்துட்ட, போய் சொல்கிற. ஆனால் சரி, அது கூட அடுத்தவங்க வீட்டு பொண்ணு ஏதோ ஒரு காரணம் காட்டி சண்டை போட்டு அச்சு தத்தி சொத்து கொடுக்கல, சோகம் கொடுக்கல, வரதட்சணை வாங்கினுவா, இப்படி இப்போ தான் நிறைய நடக்குது. அது
இப்போ கோர்ட்டில் 90% கேஸாக தான் இருக்குது, வரதட்சணை கேஸ் தாங்குது. மீதி கேஸ் எல்லாம் 10% தாங்குது. அது மாதிரி தெத்தி விட்டுடலாம். ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பொம்மை செய்தீங்க தெரியுமா, அது உன்னை வாழவே விடாத குத்திக்கினே இருக்கண்டான்னா. அதனால் சொன்னான், பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னா. வாழ்க்கையில் சுகம்ன்றதே இல்லைடா குழந்தை குட்டி பற்றின்னா, சாவர வரைக்கும் துன்பப்பட்டு சாவணண்டான்ட்டான் இல்லையா. நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், புள்ள பெற்றுக்கோ பொண்ணு பெற்றுக்கோ, தப்பு இல்லை, அது இயற்கை, அது உடல் பசி தேவைப்படுது. அதனால் ஒரு ஆணும் பெண்ணும் இணையறீங்க, இணைஞ்சதில் ஒரு கரு உருவாகி வந்துடுச்சு. ஆனால் அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். ஐயோ இது என் பொண்ணு மாதிரி இல்லை, என் புள்ள மாதிரி இல்லைன்னா ஏமாந்துட போகிற, அழுவ போகிறேன்னு அர்த்தம். உன் கடமையை மட்டும் செய்யணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு 10 பைசா எடுத்து வச்சுக்கணும். புள்ள கொடுப்பான், பொண்ணு கொடுக்குவான், பொண்ணு காப்பாற்றும், புள்ள காப்பாற்றுவான்னா கடைசியில் நடு ரோட்டில் அழுதுக்கு நிற்பேன். உன்னை நீ காப்பாற்றிக்கிறதுக்கு உன் உழைப்புலேருந்து உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ. மீதி பிள்ளைங்களுக்கு சொல்ல பொண்ணு, பொண்ணுக்கு சொல்ல பொண்ணு, தப்பு இல்லை. ஆனால் உன்னை காப்பாற்றிது நீ எல்லாத்தையும் இழந்துட்டீன்னா கடைசியில் உனக்கு யாரும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, எந்த பிள்ளையும் சேர்க்காது. பாக்கெட்டில் பணமும் மனசில் பலமும் வந்ததுன்னா எல்லாரும் உன்னை அனுசரித்து போவான். இது 2ம் இழந்துட்டீன்னா உன்னை வீட்டு வாசப்படி கூட சேர்க்க மாட்டாங்க. அதை போகிறாரு யாருப்பா, எங்கள் அப்பாங்க, துட்டு இருந்தால் சொல்லுவாங்க, துட்டு இல்லைன்னா அவையாவன ஒரு பிச்சைக்காரன் அப்படின்வாங்க. இதான் உலகம். அதனால் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழறோம், ஜாக்கிரதையாக வாழ கற்றுங்க. ஏமாந்து போய் பொல்ல பொண்ணு பேரன் பேத்தின்னு ஏமாந்து போய் கடைசியில் பரிதவிச்சு நிற்காதீங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான், உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க. இதுலேருந்து ஒரு பைத்தியக்காரன் எனக்கு ஒரு வேலை பண்ணியிருக்கிறான், தூத்துக்குடியிலேருந்து. அவன் மாதம் ஒரு 5000 ரூபாய் ஏதோ ஒரு இதில் கட்டி செங்கல்பட்டில் ஒரு இடம் வாங்கியிருக்கிறான். 2012 வாங்கியிருக்கிறான். அந்த டாக்குமெண்ட், ஆதார் கார்டு எல்லாத்தையும் ஜெராக்ஸ் வச்சு எனக்கு அனுப்பிச்சிட்டான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிடு. இது பணக்காரன் பண்ண மாட்டான். பணக்காரனுக்கு அடுத்தவனு கொடுக்கணும், ஏழைக்கு கொடுக்கணும், இதெல்லாம் அந்த எண்ணம் வராது. அவன் மேலே மேலே சேர்க்கறதுக்கு தான் பார்ப்பான். அப்போ இப்படி கொடுக்குறான்னா அவன் ஏழையாக தான் இருக்கணும். எனக்கு யாருன்னு தெரியல ஆள், ஆனால் அவன் ஏழையாக தான் இருக்கணும். 5000 ரூபாய் கட்டி வாங்கியிருக்கிறான் மாதம். அது செங்கல்பட்டில் இருக்குது இடம். அப்பா நீ எடுத்துக்கணும் அப்படின்னு பத்தத்தோடு எல்லாத்தையும் பேக் பண்ணி பார்சல் அமைச்சிட்டான். எனக்கு வெள்ளிக்கிழமை வந்தது. அப்புறம் நான் சொன்னேன் சிவா கிட்ட, இது அவன் ஆர்வ கோளாறில் அமைச்சிட்டுக்கிறான், இது அப்படியே பௌர்ணமி முடிஞ்ச உடனே அவனுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிடணும். ஒரு லெட்டர் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி எழுதி அவனுக்கு அனுப்பணும். ஏன்னு சொல்கிறேன்னா அவனுடைய பாதுகாப்புக்கு அது அவசியம். இப்போ எனக்கு கொடுத்துட்டான், நான் எடுத்துக்கினேன். நாளைக்கு அவன் சோறு இல்லாத போது ஆசிரமம் போய் அவனுக்கு சோறு போடாது. இதெல்லாம் யோசிக்கணும். ஆஹா எனக்கு கொடுத்துட்டா நான் எடுத்துக்கிறதுல என்ன புண்ணியம், என்ன இதுக்கு பலனுக்குது? இல்லை, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் எல்லாரும் உதவிகள் செய்யுங்க, ஆனால் உங்களை முதல்ல காப்பாற்றிங்க. உங்களை காப்பாற்றிக்கின்னு உதவி செய்யுங்க. உங்களை காப்பாற்றிக்காமல் ஊர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், ஊர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், எல்லாம் ஏமாத்தின விஷயம். அதிலெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க. ஊர் நல்லா இருந்தால் ஊரோட போகும், உனக்கு ஒன்றும் வராது. நீ நல்லா இருந்தால் ஊருக்கு என்ன பண்ணலாம். அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாதுகாப்பை தேடிக்குங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். புள்ள பொண்ணு பேரன் பேத்தின்னு மனம் உருகி மொத்தத்தையும் இழந்துட்டு கடைசியில் கோமனம் கூட இல்லை நிற்காதீங்க. இது எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ். இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அது வீணாகாது. ஜாக்கிரதையாக வாழ்ந்துக்குங்க. வாழ்க்கை ஒரு நெடும் பயணம். இது ஒரு நாள் 2 நாளில் முடியறதில்லை. அதனால் ஒவ்வொருத்தரும் ஆணும் பெண்ணும் அதில் ஜாக்கிரதையாக, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க. பெண்கள் அதிகமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஆண்கள் குடும்பத்தில் அதிக நேரம் இருக்க மாட்டான், எப்போவோ ஒரு நேரம் தான் இருப்பான். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது திட்டினாலும் போண்டாலும் ஏதோ அந்த ஒரு நேரத்தோடு போயிடும். ஆனால் பெண்கள் மாமியார்ன்ற முறையில், நாத்தனார்ன்ற முறையில், ஓரத்தின்ற முறையில் வீட்டில் தான் இருந்தாகணும். அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகம், மன ஓச்சல் அதிகமாகிடும், வேதனைகள் ஜாஸ்தியாகிடும். ஆனால் உனக்குன்னு ஒரு 10 ரூபாய் இருந்ததுன்னா நீ யார் தயவுலையும் வாழ வேண்டியதில்லை, உன் உழைப்பில் நீ வாழலாம். அதனால் உங்களை முதல்ல எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. காலங்கள் சரியில்லாத காலம்.
பணம் இருந்தால் தான் மரியாதை. பணம் இல்லைன்னா 10 பைசாக்கு நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தால் கூட உன்னை மதிக்க மாட்டான். அதனால் உங்களை பாதுகாத்துங்க. நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேணாம், ஆனால் நீங்கள் யாருக்கிட்டும் கையேந்தி நிற்காமல் நில்லுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும். ஆன்மீகம் ஆன்மீகம் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பேசுகிறான். 2 பட்டையை போட்டுக்கிறான். யாருப்பா? நான் ஆன்மீகவாதிங்க. பட்டை போட்டால் ஆன்மீகமா? கொட்டை கட்டிக்கினா ஆன்மீகமா? காவி கட்டிக்கினா ஆன்மீகமா? இதுக்கு நீ போட்ட வேஷத்துக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. உன் மனசுக்கும் கடவுளுக்கு தான் சம்மந்தம். அதை சுத்தமத்தில் மேலே போடுற வேஷத்தால் மண்ணுக்கு போகிற விஷயம் அது. அதனால தான் இந்து மதத்தில் ரொம்ப அற்புதமான விஷயங்களை செய்து வச்சான், சொல்லி வச்சான். ஒருத்தன் என்ன பண்ணால் 2 நாமம் போட்டான், நடுவில் ஒரு சகுப்பை போட்டான். என்னடா நல்லா அழகாகிற முகத்தை அசிங்கமாக்கினேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உண்மையை செய்து காட்டிக்கினுக்கிறான் உலகத்துக்கு அவன் அர்த்தம். இடைகளை பிங்களை சுழுமுனை அக்னி நாடி 3 நாடி ஓடிங்குதுரா. இது 3 முடிஞ்சதுன்னா உங்கள் கதை முடிஞ்சதுரா அப்படின்னு உலகத்தை காட்டுறதுக்காக அந்த 3 நாமத்தை போட்டான். பட்டையை போட்டான். நீ என்றைக்காக இருந்தாலும் மண்ணாக போக போகிறவன்டா, இந்த உலகம் மண்ணாக போக போகுது அப்படின்னு பட்டையை போட்டோம். மற்ற மதத்தில் அதெல்லாம் கிடையாது. என்ன அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தத்ரூபமாக செய்து வச்சுக்கிற மதம் இந்து மதம். இந்து மதம் மாதிரி ஒரு புனிதமான மதம் உலகத்தில் வேறு எந்த மதமும் சொல்ல முடியாது. இதில் சில தவறுகள் நடக்குது. என்ன சில கல்லாளிகள் இருக்கிறான். அது எல்லா மதத்துலேயும் உண்டு, எல்லா இதுலேயும் உண்டு. எந்த மதமும் உலகத்தில் எல்லா மதமும் யோகியமான மதம் ஒன்றும் கிடையாது. எல்லா மதமும் அயோக்கியமான மதமும் கிடையாது. எல்லா மதத்துலேயும் ஒரு புனிதத்தன்மை இருக்குது. எல்லா மதத்துலேயும் புனிதவானங்களும் இருந்தாங்க. எல்லா மதத்துலேயும் அயோக்கியனும் இருக்கிறான். ஆனால் அவன் யாராவது எப்படியாவது இருந்துட்டு போட்டோம். நம்ம போகிற பாதை என்ன பாதை, எதை நோக்கி பயணம் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் மனசில் சுமந்துக்குன்னு பயணம் பண்ணுங்க. அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். எந்த பள்ளத்தை வேணாலும் ஒரு மனுஷனால் மூடிட முடியும். எவ்வளோ பெரிய பள்ளமாக இருந்தாலும் மண்ணை போட்டு 4 அடைவில் பண்ணி அந்த பள்ளத்தை மூடி சமாதி கட்டிட முடியும். ஆனால் ஒரே ஒரு பள்ளத்தை பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் மூடாமையே தவிச்சுருக்குறோம். எந்த பள்ளம் அது? ஒரே ஒரு ஜான் பள்ளம் தான். ஆனால் காலையில் சாப்பிட்டேன் பா, திருப்தி ஆகுதுப்பா. 3 மணி நேரம் தான். திருப்பி எல்லாத்தையும் எரித்து காலி பண்ணிவிட்டு எப்பா பசிக்கிற இன்னும் கொஞ்சம் போடுந்து. அப்போது பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் இந்த பள்ளத்தை நம்மளால் நிரப்பவே முடியல. ஆனால் இவ்வளோ பெரிய பள்ளத்தை பசி வந்தால் கூட மறந்துட்டு உக்காந்துக்கிறோம். அப்போ இந்த பசியை கூட நம்மளால் மறந்து உட்கார முடியுதுல்ல. அதுதான் ஐயாவோட ஒரு வார்த்தையும். யாராலையும் மூட முடியாத ஒரு பள்ளத்தை கூட ஐயாவோட சொல்ல கொண்டு மூடிட முடியும். இப்போ எவ்வளோ பெரிய சக்தி இருக்கும் பாருங்க நம்ம குருநாதரோட ஒரு வார்த்தைக்கும்.